இசை சங்கத்தில் அவர்கள் நடைபெறும் இசைப்பாடல்கள் தர்மபுரம் பா சாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் பெருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனநிகழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை செங்கீஸ்வரர் கோயில் ஓய்வார் சீனிவாசன் அவர்கள் மகன் விஜயகுமார் அவர்கள் குத்துவிளக்கு வெட்டி விழாவினை சிறப்பித்தார்கள். ஐந்து கரத்தனை ஆணை முகதனை இன்று இளம்புரை போரும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்று இளம்புரை போரும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்று இளம்புரை போரும் நந்தி மகந்தனை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தேனே நந்தி மகந்தனை ஞான கொடுந்தேனே குந்தியில் வைத்தது போற்றுகின்றேனே நந்தி மகந்தனை ஞான கொடுந்தேனே குந்தியில் வைத்தது போற்றுகின்றேனே. தில்லைவாழந்தனதும் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டம் குடிமாறம் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழில் சூழ் குன்றையார் விரண்மண்டற்கடியேன் அல்லிமில் முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏனாதிநாதம் அடியார்க்கும் அடியே இந்த ஹார்மோனியம் மைக்கு வல்லிங்க கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியே கடவுரில் கரையந்தன் அடியார்க்கும் அடியேன்
மலை மலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயம் அடியார்க்கும் அடியே ததர மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டரும் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபட நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழிவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே திருநின்ற செம்மையே செம்மையாக் கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைகள் அடியார்க்கும் அடியேன் பெருமிடலை குறும்பர்க்கும் தேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன் ஒலிமுணசூர் சாத்தமங்கை நீலனத்தற்கடியேன் அரு நம்பி நமினந்து அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளேயே வம்பராவரி வண்டு மணனார மலரும் அது மலர தொன்றையான் அடியாராத்தேன எம்பிரான் தந்தான் அடியார்க்கும் அடியேன் ஏயங்கோங்கனிக்கமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கு மூர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்களே ஏன கொண்டவனமுலையாள் உமை பங்கன்களே மறவாது கல்லறிந்த சாக்கியக்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புரிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய திருத்தொண்டக்கடியேன் கார் கொண்ட கொடைக்கடறித் தறிவார்க்கும் அடியேன் கடற்காடி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேற்கூற்றம் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பொய்யடிமையில்லாத புலவர்க்கும் அடியே கொடி கருவோ துண்டிய புகட்டோட கடி மெய்யடியனரதிங்க முனையறைய கடியே திரிதிரை சுழடலாகை அதிபத்த கடியே கைதறிந்த வரிதிரைய வலிக்கும் பந்தலியம் கழக்கத்தி வருஜயர்கோ நடியார்க்கும் அடியே ஐயடிகள் காடலும் நடியார்க்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கரைக்கண்டம் கடலடியே காப்புக் கொண்டிருந்த கணம்புள்ள அம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறைக்கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற இந்த தீ நெடுமாறு நடியார்க்கும் அடியேன் துறைக்கொண்ட தும்பவளம் இருடகற்றும் சோதி
தொன்மையிலே வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்கு கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடத்திங்க நடியாக்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை குடை சூழ்ந்த புலியதழ் மேலரபாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த பொறுத்துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கொப்புளிக்கும் அடியேன் ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே கரைக்கண்டம் கடலடியே காப்புக் கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிலை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற இந்த சீர் நடுமாற அடியார்க்கும் அடியேன் குறை கொண்ட சம்பவம் இருளகற்றும் சோதி தொன்மையிலே வாயிலாம் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கடச்சிங்க நடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்கடிக்கும் தஞ்சை மன்னவனாம் பெருத்துணைதன் நடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலி அதழ் மேல் அளவாடாடி பொன்னடிக்கே மனம் வைத்த போர் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புருக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பானே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி திரண்டுவார்க்கடியேன் முழுநூறு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே மன்னிய சீர்மறை நாமன் நின்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட தடயம் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பரவனே திருத்தொண்டர் தொகை ஒரு ஆராய்ச்சியில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் தான் பிறந்திருக்கக்கூடும் என்று ஒரு ஆராய்ச்சி பெரிய புராணத்தில் இல்லை. திருநாவலூர்
சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தகப்பனார் ஊர், தாயார் ஊர் திருவாரூர். பெண்கள் எப்போதுமே தலைப்பிரசவத்துக்கு தாயார் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைப்பா. இது சகஜம். அது அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அதனால அந்த அம்மா திருவாரூருக்கு போயிருக்கு கூடும். அதனால்தான் அவருக்கு நம்பி ஆரூரம்னு பேர் வச்சாங்க. அந்த அம்மா ஆரூரம்னு பேர் வச்சது அதான் காரணம் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அது சரியா இருக்கு இல்லையா? நம்மள ஒரு பழக்கம் உண்டு, கடவுள் பேரையும் வைக்கிறது உண்டு, ஊர் பேரையும் வைக்கிறது உண்டு. திருப்பதி, பழனி, மதுரை அப்படின்னு தலத்தின் பேரையும் கொள்ளுவது உண்டு. அந்த மாதிரி இவருக்கு ஆரூரம் என்று பேர் வைத்திருக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் முடிவு பண்ணுகிறார்கள். அந்த தெய்வீகத்தின் அருளினாலே தான் அந்த திருவாரூரிலே போய் இந்த திருத்தொண்ட தொகையை அவர் பாடுகிறார். பெரிய புராணத்தில் வருகிறது, திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு என்றே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நில உலகத்தில் தோன்றினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லும் போது தீதில்லாத திருத்தொண்ட தொகை என்றும் அவனை சொல்லப்படுகிறது. இந்த திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சைவர்கள் சொல்ல வேண்டும் என்பது ஒரு நியதி. இப்ப நாம நியதிக்கெல்லாம் அப்பால இருக்கிறோம் நாம இல்லையா? ஆமா. சைவ சமய ஒழுக்கங்கள் பழக்கங்கள் அதிலிருந்து நாம ரொம்ப விலகி போயிட்டோம். சரி, அந்த மத ஒழுக்கத்தில் இருக்கிறவனாவது பாக்கி வேற மதத்தில் இருக்கிறவனாவது அந்த மத ஒழுக்கத்தில் இருக்கான பார்த்தா அங்கேயும் இல்லை. ஆக சற்றேற குறைய கணக்கெடுத்து பார்த்தோமே ஆனால் மத ஒழுக்கம் ஜனங்களிடையே கொஞ்சம் கிட்டத்தட்ட 80% கூட அது குறைஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் தாம்பரத்துல ஒரு 3 மணிக்கு பஸ்ல வந்து இறங்கினேன். ஒரு இருட்டான இடம், ஒரு கடையின் வெளிப்புறம், அதுல உட்கார்ந்து இருந்தேன். எனக்கு 4:30 மணிக்கு மேலதான் பஸ் குன்றத்தூர். அதுக்காக உட்கார்ந்துருந்தேன். நான் உட்கார்ந்து செத்த நாள் கழிச்சு ஒரு ஐயங்கார் அங்க வந்து உட்கார்ந்தார். நான் முன்னாடியே உட்கார்ந்து விட்டதுனால என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் பின்னால வந்து உட்கார்ந்ததுனால அவர் ஐயங்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உட்கார்ந்தார். அப்படியே இருட்டுல பார்த்துட்டு, உட்கார்ந்து இருக்கிறது தர்மபுரம் சாமிநாதனா கேட்டாரு. ஆமா அப்படின்னு. அப்படியே மதத்தை பத்தி கொஞ்சம் பேச்சு வந்தது. சைவ சமயத்துல கொஞ்சம் ஒழுக்கங்கள் பழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறையுது, வைணவத்துல கொஞ்சம் சரியா இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யார் சொன்னா உங்களுக்கு? இங்கேயும் அதே கதிதான் அப்படின்னு அவரு. அது ஒன்னாச்சா. ஒரு தடவை இந்த ஜேசுதாஸ் கிட்ட உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது எனக்கு. பாடகர் ஜேசுதாஸ் கிட்ட அவர்கிட்ட இப்படிதான் சொன்னேன். கிறிஸ்டியானிட்டியில கொஞ்சம் மத பிடிப்பு இருக்கு, மதத்தினுடைய உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீங்க நினைக்கிறது தப்புன்னு. அச்சா, இன்னொன்னு, அப்புறம் இன்னொரு மதத்தை நம்ம எண்ணி பார்த்தோம்னா எத்தனையோ தடவை போறான் வழிபாட்டுக்குன்னு சொல்லப்படுகிறது. அவன் தான் இன்னைக்கு மிகுதியான கொலைகளை செய்துகிட்டு இருக்கான். யாருன்னு சொல்ல மாட்டார், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க.
அல்லவா? அப்ப இந்த மத ஒழுக்கத்துல இருந்தா அந்த மாதிரி தப்பு செய்ய வராது இல்லையா? ஆமா. ஆனால் சைவ சமயத்திலே திருத்தொண்ட தொகையை தினந்தோறும் சொல்லப்பெற வேண்டும் என்பது நியதி. நீ சொல்றியாது என்ன கேட்டீங்கன்னா நான் தவறாம சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கலாம் உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு. அப்படி நினைக்காதீங்க. நீங்க எனக்கும் உங்களை போல எவ்வளவு வேலை உண்டோ அவ்வளவு வேலையும் எனக்கும் இருக்கு. குடும்பத்து வேலையும் இருக்கிறது, வயத்து பொழப்பு வேலையும் இருக்கிறது இல்லையா? ஆமா. எனக்கு வயத்து பிழைப்புக்கு இந்த பாட்டு தொழில் ஒண்ணுதானே. எனக்கு என்னுடைய பிதுரார்ஜித சொத்தெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. அதனால பாடி வருகிற காசுல தான் நான் வயிறு வளர்க்க முடியும். அப்ப நான் நினைக்கணும் இல்ல அல்லவா? ஆமா. சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் எப்பவாவது எங்கேயாவது சொல்லிவிடுவோம் நிச்சயமா இல்லையா? ஆமா. அதை ஏன் அப்படி சொல்ல வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேரை நாம சொல்லிவிட்டமே. ஆனால் அந்த பேரை சொன்ன புண்ணியம் நமக்கு நாயன்மார் மாதிரி நாம நடக்கிறதுக்கு நமக்கு வழி உண்டு இல்லையா? ஆமா. என்றுதான் அவர்கள் சொல்லி இருக்க கூடும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த வகையில நாம இன்னைக்கு கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியே, திருக்கடவுர்ல கலையம்னு ஒரு நாயனார் இருந்தார். அவரை பற்றி நாம சிந்தனை செய்யணும். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தார்கள். அமுதம் வந்தது, எல்லோரும் எடுத்துக்கிட்டார்கள். விஷம் வந்தது, சிவனிட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமா. சிவன் விஷத்தை சாப்பிட்டு இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றினான் என்று சொல்லுவார். திருஞான சம்பந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், நஞ்சை உண்டான் உலகம் உய்யவே அப்படின்பார் இல்லையா? ஆமா. உலகம் வாழ்வதற்காக வேண்டி நஞ்சத்தை அவன் சிவன் உண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என்னேடி, ஆளாளம் உண்டிலனேல் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாதலோ என்பது திருவாசகம். பெருந்தேவர்கள் என்று சொல்லப்படுகிற திருமால் பிரமனே போய்விடுவான் என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் எங்கே போவீர்கள் அல்லவா? ஆமா என்று நாம் எண்ண வேண்டும். அதனாலதான் பிரதோஷ வழிபாடு மிகவும் உயர்வு என்று சொன்னார்கள். அந்த பிரதோஷ வழிபாடு என்பது இன்னைக்கு சம்பாத்தியமாக போய்விட்டதே, சடங்காக போய்விட்டதே தவிர அதில் ஒரு உண்மை இல்லாமல் போய்விட்டது. நம்ம கோயில் திருக்கோயில்கள் வழிபாடு பூரா சடங்காக சம்பாத்தியமாக தான் போய்விட்டது. அதனால்தான் மகாத்மா காந்தி மற்றொரு இடத்துல எழுதினார், நமது கோயில்கள் எல்லாம் நமது மனத்தை திருத்தக்கூடிய அளவுக்கு இல்லை, மனத்துக்கு சாந்தி இல்லை அப்படின்னு எழுதி வச்சார் அல்லவா? ஆமா. நான் கூட தினந்தோறும் கோயிலுக்கு போவேன். ஜன நடமாட்டம் இல்லாத ஒரு கோயிலுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்? அங்க நடக்கிற அக்கிரமத்தை பார்த்தா அந்த ஜனங்கள் இல்லாத கோயிலுக்கு போறதே ரைட்டுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். கோயில்ல இருந்து வெளியில இருந்து வர்றவன் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், கோயில்லயே இருக்கிறான் பாருங்க, அவன் பண்ற அட்டூழியம் இன்னும் தாங்க முடியாதது. ஆமா. 2 நாளைக்கு முந்தி ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். 2 நாளைக்கு என்ன, நேற்று ஒரு குறுக்கள் வாய் நிறைய வெத்தலை பாக்க அடக்கிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் பார்த்த கண்ணால அல்லவா? நான் கூட வெத்தலை பாக்கு போடுறேன். சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது அதை துப்பி விட்டு வந்துருவேன், வாயை அலம்பிட்டு வந்துதான் செய்வேன் அல்லவா? ஆமா. இந்த மாதிரி நமது மதச்சடங்குகள் தவறான வழியில தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அப்படி
அந்த அமுதத்தை எல்லோரும் பங்கு போட்டுக் கொண்டார்கள். விஷத்தை மாத்திரம் சிவன் சாப்பிட்டு உலகத்தை காப்பாற்றினான் என்று வருவார். அதனால்தான் அவனுக்கு நீலகண்டம் என்று பேர். அந்த அமுத கடத்தை கொண்டு போய் தேவர்கள் திருக்கடையூர் என்ற ஊர்ல கொண்டு வைத்தார்களாம். அதனால்தான் அங்க இருக்கிற சுவாமி அந்த கடம் தான் இப்பொழுது சிவலிங்கமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அமுத கடேஸ்வரர் என்று பேர் இல்லையா? திருக்கடவுர் என்றும் சொல்லுவார்கள், திருக்கடையூர் என்றும் சொல்லுவார்கள். அந்த ஊரை ரெண்டும் பொருத்தம். இந்த அமுத கடம் இருந்ததுனால கடவுர் என்று வருகிறது. கடையூர் என்று வரும்போது மார்க்கண்டேய முனிவருக்கு அது கடைசி ஊராக இருந்தது இல்லையா? திருக்கடையூர் என்றும் நாம் எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. கடம் என்ற சொல் வட சொல் இல்லையா? ஆமா. ஆனதுனாலே தேவார திருவாசகம் பூரா தூய தமிழ்ல தானே இருக்கிறது. அன்னம் என்று வருகிற இடத்துல அன்னம் என்றுதான் இருக்கும். அன்னம்னு ஹா இருக்காது. ஜலம் என்று வருகிற இடத்துல சலம் என்றுதான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் ஏன் இருக்கு இந்த வடமொழி வெறுப்புன்னு. கிடையாது. தமிழ் தமிழாக இருக்கட்டும், வடமொழி வடமொழியாக இருக்கட்டும் என்றுதான் எழுதி இருக்கிறார்கள். வெறுப்பு என்று நாம எண்ணுவதற்கு இடம் கிடையாது. ஆமா, இப்பதான் இந்த பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. தமிழா வடமொழியா, அந்த ஜாதியானா இந்த ஜாதியானா என்று வெறுப்பு நடக்கிறதுனா இப்பொழுதுதான் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த பேயாட்டத்தை இந்த நாட்டிலிருந்து எவன் விரட்ட போறான்னு தெரியல. அதனால நன்மை வெளிப்படாமல் போகிறது, உண்மை வெளிப்படாமல் போகிறது, சத்தியம் வெளிப்படாமல் போகிறது. இப்படி எல்லாம் ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டில். நம்ம நாடு என்ன, எல்லா நாட்டிலையும் நடக்குது. அதனால உண்மை வெளிப்படாமல் போய்விடும். அதனால கடம் என்று சொன்னாலும் கலயம் என்று சொன்னாலும் ஒண்ணுதானே. அதனால அந்த நாயன்மார், அந்த நாயனார் கலய நாயனார் என்று தான் பேர் வைத்துக் கொண்டார். இந்த அமுத கடேஸ்வரருங்கிறத கலய நாயனார் என்று பெயர் வைத்துக் கொண்டார். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் என்பது திருத்தொண்ட தொகை. மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலையில் விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விளக்குவாரா. மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலையில் விண்ணிடை தருமராசன் விளக்குவாரார். என்ன பொருள்? இந்த மண்ணுலகத்திலே நீ மயக்கம் அடைந்து, எந்த மயக்கம்னா வச்சுக்க, பொன் மயக்கம், பெண் மயக்கம், மண் மயக்கம், எத்தனையோ மயக்கங்கள் இருக்கிறது இல்லையா? ஆமா. இந்த மயக்கத்துக்கு போனானே ஆனால் அவன் வீடுவது கஷ்டம் இல்லையா? பெண் மயக்கத்துக்கு போனாலும் சரி, மண் மயக்கத்துக்கு போனாலும் சரி, பொன் மயக்கத்துக்கு போனாலும் சரி, எந்த மயக்கத்துக்கு போனாலும் அவன் மீடுவது கஷ்டம். அதனால பல பாவங்களும் வந்து சேரும் இவனை அல்லவா? ஆமா. அப்படி வரும்பொழுது இந்த பாவியை யமன் கொண்டு போக வருவான். அத சுந்தரர் தேவாரமே ஒத்துகுது. மற்றொரு இடத்துல மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனநே நீ வாடும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமறு செக்கில் இடும்போது தடுத்தாக் கொள்வான் என்பது தேவாரம்.
அப்ப நீ செய்த பாவத்துக்காக வேண்டி அவன் செக்குல உன்னை போட்டு ஆட்டுறான் இல்லையா? பலவிதமான துன்பத்தை கொடுக்கிறான். ஏன்னா துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிச்சுத்தான் தீரும். ஆமா, அப்படி தவறுதலாக செய்திருப்பானே ஆனால் செக்கில போட்டு ஆட்டும் போது நடராஜ பெருமான் இவன் சிவனடியார் தவறி போய் செய்து விட்டான், அவனை விட்டுவிடு என்று தடுத்தாற் கொள்ளுவானாம். சுந்தர தேவாரத்தில் வருகிறது, சிதம்பரம் திருப்பதியத்தில் வருகிறது. அத நாவுக்கரசர் சொல்லும் போது சொல்றாரு, மண்ணிடை குரம்பை தன்னை குரம்பை உடம்பு மதித்து நீர் மையலைதில் விண்ணிடை தருமராசன் வேண்டினால் விலக்குவார் ஆர். இந்த யம பயத்திலிருந்து உன்னை விலக்குறது யார்? இந்த பாட்டிலேயே இந்த விடை இருக்கு, இந்த பாட்டிலேயே விடை இருக்கு. பாட்டை சொல்றேன் பாருங்க, விடைன்னு சொல்றேன் பாருங்க. பாட்டை தவிர வேற ஒரு வார்த்தை வராது. மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலைது விண்டிடை தருமராசன் வேண்டினால் விலக்குவார் ஆர். இது கேள்வி அல்லவா? விடை வரும், விடை சொல்றேன் பாருங்க. மண்ணிடை குரம்பை தன்னை மதித்து நீர் மையலைது விண்டிடை தருமராசன் வேண்டினால் விலக்குவார். யாரு? கடவுர் வீரத்தனாரே விலக்குவார் என்பது விடை இல்லையா? மகாபதத்தை பகுபதமாக ஆக்கினால் ஒரு பொருள் வரும் இல்லையா? ஆமா, ரூபா நோட்டை மாற்றினால் சில்லறைக்கு உண்டான சாமான வாங்க முடியும். இந்த துண்டை கிழித்தால் இந்த சின்ன துண்டு வேற ஒன்றுக்கு உபயோகப்படும் அல்லவா? அதே மாதிரிதான் மகாபதத்தை பகுபதமாக ஆக்கினால் ஒரு பொருள் கிடைக்கும் அல்லவா? ஆமா, வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூத்த மாமல தூவி துதியாதே என்பதுதான் பாட்டு. துதியாதே என்பது மகாபதம். அதை பகுபதமாக ஆக்கினால் துதி என்று சொன்னால் அவனை வணங்கி விடு என்று பொருள் வந்துவிடும் அல்லவா? ஆமா, இது சட்டத்துக்கு விரோதமா என்று நீங்கள் நினைத்தால் இல்லை, சட்டத்துக்கு விரோதம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அல்லவா? ஆமா, விண்ணிடை தர்மராசன் வேண்டினால் விலக்குவார் ஆர். யார் விலக்குவார்? பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் பத்தற்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரத்தனாலே. அவன் இசையில ரொம்ப விருப்பமுடையவன் அல்லவா? திருஞான சம்பந்தர் பாடினார், திருநாவுக்கரசர் பாடினார், சுந்தரர் பாடினார், மாணிக்கவாசர் பாடினார், கருவூர் தேவர் பாடினார், ராமன்கடிகளார் பாடினார், அருணகிரியார் பாடினார். ஆண்டவனை அடைந்தவர்கள் பூரா பாடித்தான் தீர்த்தார்கள். ஆமா, நீங்க நினைக்கலாம் எனக்கு பாடவல்லியேன்னு. ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். இது கூடவா சொல்ல முடியாது? சொல்லலாம் அல்லவா? சொல்லிவிடலாம். இனி இசை இருக்கிறது இல்லையா? ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம் அப்படி சொல்லிவிடு, அவ்வளவுதானே. நான் ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு வந்து காசிக்கு போனேன். அப்ப காசிக்கு நேர் வண்டி கிடையாது, கல்கட்டாவில் இறங்கிதான் போய் ஆகும். அப்ப கல்கட்டாவில் இறங்கினேன், எனக்கு வண்டி கிடைக்கல. 4 மணி நேரம் கழிச்சுதான் வண்டி இருந்தான். சரி, நான் சொல்லிட்டு ஊர் சுத்தி பார்க்கலாம்னு ஒரு ஊர் இப்படி போனேன். ஒரு தெரு வழியா போகும்போது ஒரு வீட்டுல பஜனை சத்தம் கேட்டுது. ஏன் புத்தி என்ன விடுமா, அந்த பஜனை நடக்கிற இடத்துக்கு உள்ள போனேன். உள்ள போனா ஒரு பெரிய ஹால், அதுல அந்த கடைசியில ஒரு ஹனுமான் படம் இருக்கு. ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல இருக்கும். எல்லோரும் கையில தாளம் வச்சிருக்கிறாங்க. தாளம் வச்சுக்கிட்டு ஸ்ரீ ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான், ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீ ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான், ஸ்ரீ ஹனுமான் அப்படி எல்லாரும் கண்ணை மூடி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் எப்ப சொல்ல தொடங்கினானோ எனக்கு தெரியாது. நான் மாத்திரம் போய் அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன்.
இப்போ கடவுள் பேரை கூட சொல்லல, அடியார் பேரை சொல்றான் இல்லையா? ஆமா, அப்படி அத சொல்ற சாமி. பன்னிடை சுவைகள் பாடி ஆடிடும் பத்தற்கு என்றும் கண்ணிடை மணியர் போலும் கடவுர் வீரட்டனாரே என்பது நாவுக்கரசர் தேவாரம். ஆக கொஞ்சம் கொஞ்சம் இசையோடு அவனுடைய நாமாவை நாம சொல்லிவிட்டமையானால் நமக்கு நன்மை. ஐயா, தேவார திருவாசகத்தை உனக்கு பாட முடியாமல் இருக்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்லலாமே அல்லவா? நான் கூட கோயிலுக்கு போனா தேவாரம் சொல்லுவேன், கடைசியாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாயன்னு ஒரு 4 தடவை சொல்லிவிட்டான் வருவேன் அல்லவா? ஆமா, வீட்டுல கூட பாடும்போது இதை சொல்லுவேன். அவன் நாமாவை சொல்றது இல்லையா? ஆமா, அப்படி சொன்னால் உனக்கு அவன் அருள் செய்வான் என்பது நாவுக்கரசருடைய தேவாரம், திருக்கடவுர் தேவாரம். அது சுந்தரர் அந்த ஊருக்கு பார்த்து சொல்லுகிறார், நல பொடியார் நேனியனே ஊரி மூலொரு பார் பொருந்த படியார் மூவிலைவே பல சங்கையும் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுள் தனுள் வீரட்டத்தும் அடிகே எல்லாமுதே எனக்கா துணை நீ அல்லதே, எனக்கா துணை நீ அல்லதே, எனக்கா துணை நீ அல்லதே. சுந்தரர் அப்படி பாட்டாதான் சொல்றார். என்ன பொருள்? கொடியார் மேனியனே. கொடி என்பது இங்க விபூதி அல்லவா? ஆமா, சிவன் அணிந்து கொண்டிருக்கிற திருநெற்றைத்தான் நாமளும் அணிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆமா. இதுல ஒண்ணு சொல்ல போறேன், என் மேல தவறா எண்ணி விடாதீர்கள். வைணவத்துல நீ போட்டுக்கிட்டு இருக்கிற நாமத்துக்கு பிரபந்தத்துல இடம் இல்லை. நமோ நாராயணாய என்ற மந்திரத்துக்கு இடம் இருக்கு. குலந்தரும் தெருந்தரும் அடியார் படுதுவீராயனவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்வு சும்பரனும் அவர்களோடு பெருநிலமளிக்கும் வளர்ந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்னும் நாமம். அது 10 பாட்டு இருக்கு. ஆனா அந்த நாமத்துக்கு இல்லை. நாம பூசிட்டுக்கிற விபூதியும் சிவன் பூசிட்டுக்கிற விபூதியும் ஒண்ணு. அதுக்காக 10 பாட்டு இருக்கு, ஒரு பதியமே இருக்கு அல்லவா? ஆமா. அதை எப்படி இதை ஒத்துக்கொண்டார்கள் வைணவர்கள் என்றுதான் எனக்கு விளங்கல இல்லையா? இதை கேட்க போனா இது குதர்க்கவாதம் என்று சொல்லி விடுவார்கள். அதனால நான் யாரையும் கேட்கறதுக்கு நான் விருப்பப்படல. எப்பவாவது இதுக்கு விளக்கம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொடியார் மேனியனே புரிநூறுபார் பொருந்த வடியார் மூவிலை வேல் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொண்டையனே கடவுர்தனுள் வீரட்டத்தையும் அடிகே என்ன மூதே எனக்கு ஆர்த்துணை நீ அல்லதே என்பது அல்லவா? தேவாரம் திருவாசகம் பூரா இசையாக வந்த பாடல்கள் இல்லையா? ஆமா. இசையாக வந்த பாடல்களை இசையாக பாட சொல்லி கேட்கணும், அல்லது நாம பாடணும். நாம பாடணும், முடியலன்னா பாட சொல்லி கேட்கணும். இன்னைக்கு சைவ சமயத்துல தேவார ஓதுவார்களை பாட சொல்லி கேட்கறது மிகவும் குறைஞ்சு போச்சு. ஆமா, தேவார பாராயணம்னு வைக்கிறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா சொற்பொழிவு தான் நடக்குது, தேவார பாராயணம் நடக்கல. ஆமா, நான் ஒரு 60 வருஷமா தேவாரம் பாடிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும்.
சைவ சமயத்தில் அந்த தேவாரம் பாடுறவனுக்கு மதிப்பு இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்ல தோணும். எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 100க்கு 2 மார்க் தான் இருக்கு. நீங்க கேட்கலாம், 2 மார்க் உள்ள ஒரு தொழிலை நீ ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு. அதுல இருக்கிற ஒரு உயர்ந்த நன்மையை கருதி அதை விடுவதற்கு இல்லை இல்லையா? ஆமா, சுருங்க சொல்ல போனால் நமது மடாதிபதிகள்லாம் கூட தேவாரத்தை கேட்பது மிகவும் குறைவாக போய்விட்டது. தலைவர்களே அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் கீழே இருக்கிறவர்கள் அதுக்கு மேல இருப்பாங்க இல்லையா? தலைவன் எவ்வளியோ குடிகளும் இந்த வழியில் தான் இருக்கிறார்கள். அது நீங்க நினைக்கலாம், இவருக்கு ஏதோ வருமானம் கோர்த்து போட்டு போடுறது அதனால சொல்றாரு அப்படின்னு. கிடையாது. அந்த ஒருதலை பட்சமாக நான் சொல்ல தயாராக நான் இல்லை. அது எனக்கு வேண்டாம். 2 காசு எனக்கு சம்பாதிச்சா போதுமானது. எவ்வளவு காசு கிடைக்கிறதோ அதில் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு எனக்கு தெரியும் இல்லையா? ஆகாறு அளவிட்டிராயினும் போகாறு அகலாக்கடை என்ற வள்ளுவர் வாக்கை நான் படித்தவன். அதனால என்ன காசு வருதோ அதுல செலவு பண்ணி கொள்ளுவேன். நான் பழகின ஒரு சாமியார்கிட்ட அவர் சொல்லுவார், காரணா கிடைத்தா வடை வாங்கி சாப்பிடு, அரைனா கிடைச்சா 2 இட்லி வாங்கி சாப்பிடு, நாலனா கிடைச்சா ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடு. அவர் சொன்ன போது நாலனாவுக்கு சாப்பாடு கிடைக்கும், காரணாவுக்கு வடை கிடைக்கும், காரணாவுக்கு இட்லி கிடைக்கும் அவர் சொன்ன காலத்துல இல்லையா? ஆமா, அந்த மாதிரி நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதனால எனக்கு நான் அந்த எண்ணத்துல நான் சொல்லவில்லை. எப்பவாவது ஒரு காலத்தில் இந்த தேவாரத்தை எப்படி பாடுவது என்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவார ஓதுவார்களே இல்லாமல் போய்விட்டார்களே, ஆனால் அந்த தேவாரத்தை பாட சொல்லி கேட்க உங்களால முடியாமல் போய்விடும். ராஜராஜ சோழன் வருத்தப்பட்டா பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிலை வந்தாலும் வந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது. ஆமா, இதை தவிர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று நான் உங்களுக்கு நினைவூற்றேன். ஆமா, அதுல எனக்கு தெரிந்தவர்களையும் மடாதிபதிகள்ல காசி திருப்பரந்த காசி படத்துல அருணந்தி தம்பனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் என்ன தேவார திருமுறையில இழுத்து விட்டவர். ஆமா, அவர் பாடுவார் இந்த மாதிரி சுதிப்பட்டு வச்சுக்கிட்டே பாடுவாரு. கோயிலுக்கு போனாலும் பாடுவார். பெரிய மடாதிபதி ஆச்சுன்னு அவர் நினைக்க மாட்டார். கோயிலுக்கு போனாருன்னா பித்தாபரை சூடினே பாட ஆரம்பிச்சுவார். நான் மடாதிபதிகள்ல பாடினவரை அவர் ஒருத்தர் தான் நான் பார்த்தேன். ஆமா, சில பேருக்கு பாட தெரிஞ்சிருந்தும் பாடுறது இல்லை இல்லையா? காரணம் என்ன? அந்த இசையில இருக்கிற பெருமை அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் பொருள். ஆக சுந்தரர் பாடுறார், புரிநூறு ஒருபார் புரிந்த வடியார் மூவிரவே பலர் கங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுர் நூல் வீரற்றத்தையும் அடிகேள் என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. எனக்கு ஆர் துணை, நீதான் துணை. அது இம்மையிலேயும் சரி, அது அம்மையிலேயும் சரி அல்லவா? இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உலகடல் தொழுது எழுவேன் என்பது பாட்டு இல்லையா? ஆக எந்த நிலையிலேயும் அவனை திருநாவுக்கரசருக்கு வயசு நோய் வந்து விட்டது. குற்றாயினவாறு பாட்டா தானே பண்ணாரு. அந்த வயசு வழியிலேயும் எவ்வளவு சொல்லுவதுதான் சரி என்பதை நீங்கள் உங்களால முடியாவிட்டாலும் அதை ஒத்துக்கொள்ளுங்கள் இல்லையா என்பதுதான் கருத்து. இதுல நாவுக்கரசர் பாட்டு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி காலை புலர்காலை பெரும்புலர் காலை அப்படின்னு 3ஆ பிரிச்சமையானால் காலை என்பது 6 மணிக்கு மேல, புலர்காலை என்பது 5 மணி விடிய காலம், பெரும்புலர் காலை என்பது 4 மணி. இந்த 4 மணிக்கு பச்சை தண்ணியில ஒருத்தன் குளிச்சானே ஆனால் அவன் டாக்டருக்கே போக வேண்டிய தேவையில்லை என்று எழுதி வைப்பார். அவர் ஒரு முனிவர் இருந்தார். அவர் பேர் என்னமோ
என்னமோ சுவாமி சட்டம்னு இதுக்கு பேர். யாருக்காவது நினைவில் இருக்கா? அது 4 மணிக்கு குளிக்க சொல்லும். அது என்னமோ சட்டம்னு அதுக்கு பேர். யாருக்காவது நினைவில் இருக்கா? அவர் மிகவும் வலியுறுத்துகிறது இந்த 4 மணிக்கு இந்த தண்ணீர்ல குளிக்கிறது தான். பச்சை தண்ணீர், அது கிணத்து தண்ணியா இருந்தாலும் சரி, ஆற்று தண்ணியா இருந்தாலும் சரி, குளத்து தண்ணியா இருந்தாலும் சரி, அல்லது பாத்திரத்துல பிடிச்சு வச்சிருந்தாலும் சரிதான், அந்த தண்ணியை குளிச்சாக்க எந்த நோயும் வராது என்பது நமது பெரியோர்கள் கண்ட உண்மை. அதை சொல்ற சாமி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி. பித்தன் சிவன், சிவனுக்கு ஆட்படுவானே, ஆனால் இந்த 4 மணிக்கு அவன் குளிச்சான் அதுக்கு குளிராது. ஆமா, நிச்சயமா. அவன் பித்தருக்கு பத்தனாக ஆனானே, ஆனால் எனக்கு அந்த குளிர் வராது இல்லையா? ஆமா, பித்தருக்கு பத்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு ஆழ்ந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து பூக்கும் பூக்காத இருக்கிற நிலையில அந்த பூவை எடுத்து விட வேண்டும், வண்டு மொய்க்காத வேளையில் அந்த பூவை எடுத்து விட வேண்டும் என்பது நியதி அல்லவா? ஆமா. விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவந்தார்க்கு அப்படின்னு சொல்றோம். விதினா நல்ல விதி என்று நாம வைத்துக் கொள்வோம். நல்ல விதினால கோயிலுக்கு தீபம் போட்டால், கோயிலுக்கு தீபம் போட்டான்னு சொன்னா இவன் விட்ட தீபம் எரியும் இல்லையா? ஆமா. எங்க குருநாதன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணா, அடுத்த வீட்டுக்கார மேல கோவிச்சுக்கிட்டு அவன் வீட்டு பசுவை கொண்டு விட்டான், அருவாளால வச்சு கொண்டு விட்டான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, கை காலு 4 பசுமாட்டு காலு மாதிரி அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் இல்லையா? ஆமா. ஆக நாம செய்யறது திரும்பி நமக்கே தான் அது வந்து சேரும். இப்ப இல்லைன்னா எப்போது வந்து சேரும் அது இல்லையா? ஆமா, நிச்சயமாக. அவர் சொல்றார், விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள். கரும்பை விட இனிக்கக்கூடிய வாழ்வை உனக்கு கொடுப்பான் என்பது நாவுக்கரசருடைய அறவுரை. இது தெரிந்தோ தெரியாமலோ இந்த கலையம் என்று சொல்லுகிற நாயனார் தினந்தோறும் கோயிலுக்கு குங்கிலியம் போட்டார். அது கம கம கமன்னு வாசனையாக இருக்கும். குங்கிலியம் சாம்பிராணி என்று சொல்லப்படுகிறதெல்லாம் கம கமன்னு வாசனை இருக்கும். அந்த வாசனையை போட்டோமேயானால் கெட்ட தேவதைகள், கெட்ட பூச்சிகள், அது போன்றதெல்லாம் போய்விடும் என்று சொல்லுவார்கள். அதனால்தான் வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பழைய காலத்துல சாம்பிராணி போடுறது, தினந்தோறும் சாமியை பூஜை பண்ணும் போது சாம்பிராணி போடுறது, அப்புறம் ஊதுபத்தி ஒண்ணு வந்தது, அப்புறம் ஊதுபத்தியாவது காட்டுறது அப்படின்னு வச்சாங்க இல்லையா? ஆமா. அந்த தூபம் போடுறதுன்னு ஒரு முயற்சி பண்ணார். விளக்கு போட்ட நாயன்மார்களும் இருக்கிறார்கள், அது அவர்கள் அப்புறம் பார்த்துக் கொள்ளும். இவர் தூபம் போட்டார். கோயில்ல கமகமன்னு வாசனை இருக்கணும். கோயிலுக்கு வர்ற அடியார்களுக்கு எல்லாம் இந்த கெட்ட பூச்சிகள் இருக்கு பாருங்க, இந்த தேளு பூரான், இந்த நட்டுவாக்கிளி, தேள் கொட்டினா மனுஷன் பழிச்சுக்குவா, நட்டுவாக்கிளி கொட்டி விட்டுதுன்னா ஆளை அவுட் ஆகிடும். அதுக்கு வைத்தியமே கிடையாது இல்லையா? ஆமா. மிக வேகமாக ஓடக்கூடிய தன்மை உடையது அது. அதை அடிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு வரும் அந்த ரத்தம். அது பாய்சம் அல்லவா? ஆமா. கெட்ட தேவதைகள் கிட்ட ஓடி போய் சமீபத்தில் ஒரு பெண் ஒருத்தர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். குழந்தை 8-9 வயசு கூட இன்னும் ஆகல. பாம்பு வருது பாரு, பாம்பு வருது பாரு, பாம்பு வருது பாருன்னு சொல்லுது. அங்க ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்ல. அது சொல்லுது சாம்பிராணி தூக்கம் போட்டா பேசாம உட்காந்து. இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முந்தி பார்த்தேன். ஆமா, ஊதுபத்தி ஏற்றி வச்சாக்கா அது பாம்பு வருதுன்னு சொல்றது இல்ல. ஆமா,
ஆக அந்த தூபம் போடுறதுன்னு அவர் முயற்சி பண்ணாரு. சாமிக்கு தூபம் போட்டுட்டு இருந்தார். வேற எந்த வேலையும் கவனிக்கிறது. எனக்கு கூட என் வீட்டுல ஒரு கெட்ட பேர் உண்டு. வீட்டு வேலையை ஒரு எவரும் எதுவும் கவனிக்கிறதில்லை, எப்ப பார்த்தாலும் பாட்டே கவனிச்சுட்டு இருக்காரு இவரு அப்படின்னு. அதுக்காக நான் கவலைப்படலை. ஏதாவது முடிஞ்ச வேலையை நான் வீட்டு வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கேன். பாட்டு வேலை மிகுதியாக இருக்கும். ஏன்னா வயசு பிழைப்பு. ரெண்டாவது இன்னொன்னு, வயசு பிழைப்புங்கிறது ரெண்டாவது தான் என்னுடைய நோக்கம் இல்லையா. ஒரு நேற்று கருவூர் வரலையும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு. இந்த பனியில போயிட்டு வந்தாதான் இரும்பு. அப்ப என் கூட வந்தவர் இந்த சிடி வந்திருக்கு இப்போ போட்டார் இல்லையா. திருஞான சம்பந்த தேவாரத்தை சிடி பண்ணிருக்காரு, அதை போட்டு காட்டினார். நானா பாடிருக்கேன் அப்படின்னு எனக்கே சந்தேகம் உண்டு. அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இப்ப என்னால பாட முடியுமா? முடியாது. எப்ப பாடிருக்கேன்? கிட்டத்தட்ட 1985 86 பாடிருக்கேன் நான். ஆமா. இப்ப 2005 என்ன பாட சொன்னா அந்த மாதிரி பாட முடியாது. கடவுளே இதை என்ன பாட வச்சாயே அப்படின்னா சந்தோஷப்பட்டு கேட்டுக்கிட்டே போனேன். அது கூட வெளியீட்டு விழா இங்க வச்சிருக்கிறோம். அது இன்னைக்கு நடக்கணும். அது என்னமோ நாள் தள்ளிக்கிட்டே போகுது. அதேமா அடுத்த மாசம் இந்த 2வது வாரம் இந்த திருஞான சம்பந்த தேவாரம் முழுதும், திருநாவுக்கரசு தேவாரம் முழுதும், சுந்தர தேவாரம் முழுதும், மாணிக்கவாசகர் திருவாசகம் முழுதும் கேசட்ல இது கேசட்ல ஏற்கனவே வந்துடுச்சு. 1985 இருந்து 2005 வரலையும் இந்த 20 வருஷம் ஒரு தலைமுறைக்கு கேசட் வடிவத்தில் அது வெளியே வந்துடுச்சு. அது பரமேஸ்வரன் செய்த கருணை. ஆமா. தர்மபுரம் பட்டார் சந்தை கேட்டாரு, 61 வயசுக்கு மேல உனக்கு எப்படி இதை பாட முடிஞ்சதுன்னு கேட்டாரு. அந்த கேசட்டை கேட்டுக்கிட்டு தர்மபுரம் பட்டார் சந்தை அவர்கிட்ட கொண்டு கேட்டா, இதை வச்சா இதை போட்டு பார்த்தாரு. 62 வயசுக்கு மேல நீ பாடினேன்னு சொல்றியே, உன்னால பாட முடிஞ்சுதான்னு கேட்டாரு. பாட்டு என்பது 50 வயசோட சரியா போயிடும். தேவகானமா பாடின எம்எஸ் சுப்புலட்சுமிக்கே 50 வயசோட சரியா போச்சு. ஆமா. இதுல எக்ஸம்ஷன் ஒருத்தருக்கு தான் கிடைச்சது. அது கேபி சுந்தராம்பாள் 70 வயசு வரைக்கும் பாடினாங்க இல்லையா. ஆமா. எம்கே சாரதாபாதருக்கு 50 வயசோட போயிடுது. எம்எம் சட்டமான தேசியருக்கு 50 வயசோட போயிடுது. அதை பாத்தீங்கன்னா அந்த 50 வயசோட அந்த இசை பாடக்கூடிய தகுதி இந்த தொண்டைக்கு போயிடுது. எனக்கு தெரிஞ்சு கேபிஎஸ் ஒருத்தருக்கு தான் 70 வயசு வரலையும் இருந்தது. 70வது வயசுல அவங்க பாடும்போது மூக்கால ரத்தமா ஊட்ட ஆரம்பிச்சது. நேற்றுட்டாங்க பாட்ட கேபிஎஸ். ஆமா. சாமி நான் பாடலன்ட்டு, நான் பாடலையா அப்படின்னாரு. நான் பாடல சாமி, நான் வாயை திறந்திருக்கிறேன், அவன் தான் உள்ள இருந்து பாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு இல்லையா. சந்தோஷம். இப்ப ஒரு தலைமுறைக்கு கேசட்டாக அது வெளியே வந்துடுச்சு. அமெரிக்காவில் இருக்கிறவன் கேட்கிறான், நான் பாக்குறேன். துபாயில இருக்கிறவன் கேட்கிறான். அந்த புண்ணியத்தை என் மூலமாக செய்ய வச்சுட்டான் சிவன். இப்ப அது சிடியில வருது. அதனால நீங்க எல்லாரும் வாங்கி கேட்கறது உங்களுக்கும் நன்மை, சமய தொண்டு என்று எண்ணி விடுங்கள். இப்பவும் நான் கேசட்டு பாடிட்டு இருக்கிறேன், முடிந்தவர்களையும் பாடுறேன். இப்ப கூட 4ஆம் தேதி ரமண மகரிஷி பாடின ஒரு நாமாவளி அமெரிக்காவிலிருந்து வந்து ஒருத்தர் எடுத்தார். அருணாச்சல சிவ அருணாச்சல, அருணாச்சல சிவ அருணாச்சல, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இப்படி பாடியிருக்காரு அவர். 108 வரி பாடியிருக்காரு. அருணாச்சலேஸ்வரர் அக்ஷரமணமாலை என்று அதற்கு பெயர். இப்ப 4ஆம் தேதி அப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த நாள் 17ஆம் தேதி கூட சிவவாக்கியருடைய பாடல்கள் ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த 11 சித்தர்கள் நம்ம நாட்டில் பெரியவர்கள் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் பாடிய பாடல்லாம் இருக்கு.
யாரும் பாடுறதில்லை. அதுல ஒரு 5 ரெக்கார்டு பாடியிருக்கேன் நான். அது இந்த சிவவாக்கியர் பாடல் இந்த 17ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ண போறேன். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் பாட்டு வெளியாகும் என்பதுதான் நான் குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். சம்பாத்தியம் 2வதாத்தான் நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு கொடுக்கிற காசை நான் தூக்கி எறிஞ்சிட தயாராக இல்லை. ஆனா காசை 2வதாத்தான் நான் என்றேன் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். அதனால தானவும் என்னமோ தெரியல எனக்கு பாட வருது இல்லையா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆக இவர் என்ன பண்ணினார், கோயிலுக்கு தூபம் போடுறதே வேலையாக வைத்துக் கொண்டு விட்டார். வீட்டு வேலை எதுவும் கவனிக்கிறது, வீட்டுக்கு சம்பாதிச்சு போடுறது இல்லை இல்லையா. ஆனா நான் அப்படி இல்லை, மதத்தொண்டும் பார்த்துக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தையும் பார்த்துக்கிறேன் இல்லையா. ஆமா, நாளைக்கு கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து போய் அடே பாலு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னா, இவர் சம்பாதிக்கும் போது ஒரு வச்சுக்கிட்டு இருக்கணுமா தவிர இப்போ வந்து என்ன 100 ரூபா கொடு 100 ரூபா கொடுன்னா நான் என் பொட்டாடி பிள்ளைய பார்ப்பேனா இவரை பார்ப்பேனா அப்படின்னு அவன் நினைக்கிறது சரிதானே, தப்பொன்றும் இல்லையே அல்லவா. அதைத்தான் நாவுக்கரசர் சொன்னார், மாடு இல்லனில் பாடு உன் பக்கம் எவனும் வரமாட்டான்னு எழுதி வைக்கிறார் தேவாரத்தில். ஆமா, தேவாரத்தில் நாவுக்கரசர் அறவுரையில மாடுதான் இல்லனில் மானுடர் பாடு செல்வார் இல்லை அப்படின்னு எழுதி வைக்கிறார். திருநாவுக்கரசருக்கு தெரியாத உண்மையா இது? கையில காசு இல்லைன்னா உன் பக்கம் ஒரு பய திரும்பி பார்க்க மாட்டான்டா அப்படின்னு எழுதி வைக்கிறார் நாவுக்கரசர். கையில கிடைத்த பொன்னெல்லாம் தூக்கி கொண்டு குளத்துல கொட்டின பெருமான் இப்படி எழுதி இருக்கிறார் அல்லவா. ஆமா என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். முற்றும் துறந்த பட்டினத்தடிகள் சொல்றார், பிறக்கும் போது கொடுவந்ததில்லை, மண்மேல் இறக்கும் போது கொடுபோவதில்லை, இடை நடுவில் சிவன் தந்தது என்று கொடுக்கையிலா குலாமருக்கு என் சொல்வேன் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறார் இல்லையா. ஆமா, ஆக உலகத்தில் வாழ்வதற்கு காசு நமக்கு ஒரு பொருளாக இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுல நான் மாத்திரம் விடுதலையா? நான் என்ன குங்கிலிய கலையரா? அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா கோயில் இல்லையா. அவர் கோயிலுக்கு தூபம் போடுறதே வேலையா இருந்துட்டார். தான் கையில கிடைக்கிற காசை தூபம் போடுறதே வேலை இப்படி பண்ணி இருந்துக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கிறவன் இன்னைக்கு கோடி கோடியா எவ்வளவு லஞ்ச பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். மகாத்மா காந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரா? மகாத்மா காந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரா? வச்சுக்கிட்டாரா? எட்ட போக வேண்டாம். நாங்க எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. காமராஜ் நாடார் பதவியை விட்டு போகும்போது 75 ரூபாயோ சின்னமா அவர் பேங்க்ல கணக்கில் இருந்ததாக ஒரு வரலாறு படிச்சதா எனக்கு ஞாபகம். 75 ரூபாய். ஆமா, அவங்க அம்மா சொன்னாங்களா, என்னால போய் தண்ணி தூக்க முடியலடா தம்பி, வீட்டுக்கு ஒரு குழா போட்டு கொடுக்க சொல்லணும். தண்ணி ஏன் தூக்க முடியாது? குடம் தூக்க முடியலன்னா ஒரு சின்ன தொம்பு எடுத்துட்டு போய் தெருவில் இருக்கிற இதுல போய் தண்ணி போய் பிடிச்சுக்கிட்டு வா, உனக்காக குழா போட்டு கொடுக்க முடியுமா? முடியாதுன்னுட்டாராம். எப்படி இந்த புகையை போட்டுக்கொண்டே இருந்தார். கையில இருந்த காசெல்லாம் சரியா போச்சு. ஒரு நாள் மிகுதியான பசி. இந்த அப்பர் சுவாமிகள் சொன்ன இந்த விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு என்பது எடுத்துக்காட்டா வந்தவர் இந்த குங்கிலிய கலையர். சரி, வீட்டுக்கு போய் 2 சோறாவது திங்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். உங்களுக்கு இந்த கதை தெரியும். நான் நினைப்பூட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு அல்லவா. அங்கிருந்து வந்தார். பார்வதி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டார். அம்மா சொன்னா, நாங்கள்லாம் சாப்பிட்டு 3 நாளா சரி. எவ்வளவு பொறுமையா சொல்லியிருக்கா பாருங்க. இப்ப இருக்கிற பொம்மநாட்டின்னா
கேடு கட்டவனே, உனக்கு குங்கிய தூபம் ஒண்ணு, கோயில் ஒண்ணா உனக்கு? இந்த கொலகார பாவி எங்களெல்லாம் கட்டி போட்டுவிட்டு கோயில்ல புகை போடுறிய? ஒன்ன கட்டிக்கிட்டு ஒரு புளிய மரத்தை கட்டிக்கலாம்டா, மானம் கட்டவனே, போடா வெளியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சம்பாதிச்சுட்டு வர்றவனே சொல்றாளே, சம்பாதிக்காம வர்றவனை என்ன சொல்லுவா? அது சொல்றவ பேரு நூல்ல வருமா? வராது. ஆமா, இந்த அடியவருக்கு ஒன்ன கொடுத்து விட்டேன்னு சொன்னாரு. இந்த காலத்துக்கு முன்னாடினா ஒத்துக்குவல? கணவனை வணங்கிட்டு அவர்கிட்ட போய் நின்றுகிட்டார் அந்த அம்மா. அப்படித்தானே பார்க்கிறோம் நாம. பெரிய புராணம் அதுதானே காட்டுகிறது அல்லவா? ஆமா. இந்த அம்மா என்ன பண்ண, தான் உடம்புல இருந்து அட்டிகையை கழட்டலாம், காப்பு கழட்டலாம், மோதிரத்தை கழட்டலாம், ரோடு கழட்டலாம், மங்கள நாள் தாலி அது கழுத்துக்குள்ளேயே இருக்கும், புடவை மறைச்சுக்கிட்டு இருக்கும், யாருக்கும் தெரியாது இல்லவா? யாருக்கும் தெரிய முடியாத போடக்கூடாதுன்னு ஒரு நியதி உண்டு. அதை கழட்டலாம். கேட்கலாமா? கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. ஏன்? கணவன் சாப்பிடணும், குடும்பத்தில் இருக்கிறவங்க சாப்பிடணும். சரி, ஒரு இன்னொரு நியதியும் உண்டு. தாலியை கழட்ட வேண்டி வந்தால் ஒரு மஞ்சளை கட்டி போட்டு விட்டு அதை கழட்டலாம்னு ஒரு நியதி உண்டு. அது உங்களுக்கு தெரியும் தானே? கழட்டி அம்படா கையில விட்டான். அத கையில வாங்கினாரு. மனைவி நான் கட்டிய தாலியை என் கையிலேயே கொடுத்து அப்படின்னு அழுதார. இந்த தாலியை திரும்பி அவ கழுத்திலேயே போட்டுவிட்டு, நான் எப்படியாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வர்றேன், இதை நீ கழட்டினது தப்பு, நீ கழுத்திலேயே போட்டுக்கொண்டு இது நான் போய் எந்த கூலி வேலையாவது நான் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு போயிருந்திருக்கணும் அல்லவா? எடுத்துட்டு போனாரு, கடத்தருவுக்கு போனாரு. ஒருத்தன் ஒரு மூட்டை தூக்கி சொன்னான். அது என்னடான்னு கேட்டாரு. புங்கிலியம்னு சொன்னான். இந்த தாலியினுடைய மதிப்பு தெரியாமலா இருந்தது இருக்கு. அத அவன் கையில கொடுத்துட்டு இந்த மூட்டையை வாங்கிட்டு கோயிலுக்கு போட்டாரு. வீட்டுக்கு வரல, கோயிலுக்கு போட்டாரு. கோயிலுக்கு போய் தூபம் போட ஆரம்பிச்சார். யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும், இவருக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது அல்லவா? மனைவி வேற ஒருத்தர் சொன்னான்னு கதை இருக்கா? வரலாறு இருக்கா? இல்ல, கிடையாது. அப்படி இருந்திருந்தால் சேர்க்கிறார் எழுதியிருப்பார் இல்லையா? உண்மையை மறைக்க மாட்டார். ஆமா, தூபமெல்லாம் போட்டு முடிஞ்சது. பசி படுத்துட்டா இருக்கு. கனவுல வந்து எழுப்புனா கடவுர் பெருமான், எழுந்துருடா, வீட்டுல போய் பால் சாதம் சாப்பிடு அப்படின்னு சொன்னான். தண்ணி சாதத்துக்கு லாட்ரி, பால் சாதம் சாப்பிடுன்னு சொன்னான். புராணம் சொல்லுகிறது இல்லையா? இறைவனே வந்து எழுப்பி சொல்றான். வீட்டுக்கு போனார். போய் பார்த்தாரு, தான் இருந்த வீட்டை காணும். ஏதோ ஒரு 3 அடுக்கு மாளிகை ஒண்ணு இருக்கு. நம்பர்லாம் பார்த்தா நம்பர்லாம் சரியா இருக்கு. அந்த பழைய வீட்டை காணும். அந்த புது வீடு ஒண்ணு நிக்குதுங்க. தெருவிலேயே நின்றுட்டு இருந்தார்.
மனைவி வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டான். 10,000 ரூபாய் புடவையை கட்டிக்கிட்டு நிக்கிறா பொம்மநாட்டி. உள்ள போய் பார்த்தாரு, மூட்டை மூட்டையா அரிசி, மூட்டை மூட்டையா பருப்பு, மூட்டை மூட்டையா எண்ணெய், மூட்டை மூட்டையா பணங்கள் கொட்டி கிடக்கு. நீங்க நினைக்கலாம் பணம் கொட்டியா கிடக்கு அப்படின்னு. ஆமா, கொட்டித்தான் கிடக்கும். எனக்கு தெரியும், ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல இந்த அம்மாவுக்கு பணத்தை எண்ண முடியாமல், பீரோல்ல வைக்க முடியாமல், ஒரு மூலையில போட்டு பட்டுப்புடவையை போட்டு மூடி வச்சிருந்தார். நான் பார்த்தேன் அந்த மாதிரி கொட்டி கிடந்து. மனைவியை கேட்டாரு, ஏம்மா இதெல்லாம் என்னம்மா? பரமேஸ்வரன் திருவருள் சாவம். ஒரே சொல்லு. பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமா, இந்த இடத்துல ஒரு பாட்டு எழுதுகிறார் கேட்கிறார். அந்த பாட்டுக்கு என்ன மதிப்பு? கோடி ரூபாய் மதிப்பு இல்லை. ஆமா, பாட்டை சொல்றேன் கேளுங்க. அன்பர் அங்கிருப்ப, அன்பர் குங்கிலிய கலைஞர், அவர் கோயில் இருக்கிறது. நம்பர் அருளினால், நம்பர் சிவன். அழகை வேந்தன் குபேரன். குபேரன் தன் செல்வத்தை கொண்டு வந்து அந்த வீட்டில் கொட்டிட்டான். சாதாரணமா பணக்காரன் வீட்டிலேயே நோட்டை அடுக்கி வச்சு போட்டு பூடி வச்சிருந்த நான் பார்த்தேனே. குபேரன் கொண்டு கொட்டினா எப்படி இருக்கும்? ஆமா, நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் வளனும் பொன் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்த நன்மனையில் நேட என்று எழுதினார் சேர்க்கிறார்கள். அபூர்வமான பாடல். அந்த ஒரு பாட்டு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது இல்லையா? ஆமா, ஆசா ஞான சம்பந்தம் சொன்னார் ஒரு தடவை. பெரிய புராணத்தை அவங்க பரம்பரையா ஆராய்ச்சி பண்ணினவர்கள். ஆமு சரவணமதியார் அவங்க சரவண ஆசா ஞான சம்பந்தத்தை அப்பாவே எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப வேண்டியவர். நான் எங்க பாடினாலும் அவர் வந்து உட்கார்ந்து கேட்பார். அவர் பெயர் தான் ஆசா ஞான சம்பந்தம். அவர் சொன்னார், இந்த பெரிய புராணம் சைவம் கையில கிடைச்சது தப்பு அப்படின்னாரு. அண்ணன் அப்படி சொல்லாத அண்ணன், எங்க கையில கிடைச்ச பாசினாதான் தினந்தோறும் கோயில்ல 2 பாட்டாவது சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அது சரிதான்டா, உன்ன சொல்லலடா அப்படின்ட்டு இல்லவா? ஆமா, அப்படி இந்த தூபம் போட்டதுனால குபேரன் கொண்டு வந்து கொடுத்தான் அவருக்கு செல்வம் அல்லவா? ஆமா, இந்த அற்புதமான வரலாறு நாவுக்கரசருடைய தேவாரத்துக்காக வந்தது என்று நாம் எண்ணிக்கொள்வோம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு நான் ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினீர் கட்டி போடுவார் கடவுர் வீரட்டனார். நான் இந்த மலையம்பாக்கம்னு ஒரு ஊர்ல குடியிருந்தேன், குண்டமல்லி பக்கத்துல. அப்ப எனக்கு சொந்த வீடு கிடையாது. தெருவில் ஒரு பிள்ளையார் கிடந்தது அந்த ஊர்ல. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா அது நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கும். அது யாரா தண்ணி ஊத்திருப்பான், ஒரு பூ தலையில இருக்கும், ஒரு ஊதுபத்தி எரியும். மறுநாள் பார்த்தா அந்த பிள்ளையார் குப்புற கிடக்கும், அது மேல ஒரு பையன் உட்கார்ந்துருக்கும், ஆடு மேய்க்கிற பையன். இத நான் கண்ணால பார்த்தேன். அடாடா, நம்ம கடவுள் இருந்த முதற் கடவுள் அல்லவா இவன்? இவன்ல மேல இப்படி ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்குதானே
இந்த ஊர்ல அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க என்று நான் எண்ணினேன். உடனே நான் என்ன பண்ணேன், அந்த பிள்ளையாருக்கு ஒரு சின்ன கோயில் கட்டலாம் அப்படின்னு கேட்ட போது பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரங்க சொன்னா, புறம்போக்க எல்லாருக்கும் கொஞ்சம் மடக்கி கொடுக்கும் போது அந்த பிள்ளையாருக்குன்னு ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன், யாரும் கட்டத்துக்கு முற்பட்டு வரல, நீங்க கட்டுறன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துலயே கட்டி விடுங்கன்னு சொல்லிட்டான். 1977 அந்த கோயிலுடைய மதிப்பு 5000 ரூபாய். அவ்வளவுதான் இல்லையே, 7000 ரூபாய். 77 அந்த பிள்ளையாருக்கு ஒரு கோயில் கட்டினேன், அதை நானே பூஜை பண்ணிட்டு இருந்தேன். குன்றத்தூர்ல ஒரு வீடு கொடுத்தான் எனக்கு. அவன் எங்கெங்கயோ தேடினேன், எனக்கு வீடு கிடைக்கல. என் ஜாதகத்துல வீடு கிடையாதுன்னுட்டான், என் மனைவி ஜாதகத்திலையும் வீடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டான். ஆனா வீடு கிடைச்சு போச்சு எனக்கு. எப்படி கிடைச்சது? எப்படி கிடைச்சது? பணத்துக்காக கிடைச்சது இல்ல. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஒண்ணு கட்டணம் பாருங்க, அவ்வளவுதான். இது அடிபட்டு போச்சு, அதுல அந்த பாபமும் அடிபட்டு போச்சு என்று நான் எண்ணுகிறேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வச்சு பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லி இந்த குங்கிலிய கலைய நாயனார் கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியே அப்படின்னு சொன்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுக்கு விளக்கம் நம்பியாண்டார் நம்பி கொஞ்சம் எழுதினார், நிறைய எழுதினார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அல்லவா? ஆமா, பெரிய புராணத்தை போல ஒரு நூல் கிடைக்கிறது கஷ்டம். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியே மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரம் அப்படின்னு ஒரு அடியார் இருந்தார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி போதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாய மந்திரத்தை சொன்னா உன்னை நல்ல வழிக்கு அது செலுத்தி விடும். ஆமா, திருஞான சம்பந்தருடைய உபதேசம் இது. கடைசியா பாடின திருப்பதி. நம்புவாரவர் நாவில் நவிற்றினால், முதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கட்டும் அதுல அல்லவா? ஆமா, நாவில் நவிற்றினால் வம்பு நான்மலர் வாழ்வது ஒப்பது. உன்னுடைய நாக்கு தேன் மாதிரி இனிக்கும். செம்பொனா திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பல் நாமம் நமச்சிவாயவே. வாக்கு இனிக்கும், அப்புறம் நம்ம குடும்பம் இனிக்கும், அப்புறம் நம்ம வாழ்க்கை இனிக்கும் இல்லையா? நெற்குள் ஆர்வம் மிக பெருகி நிறைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார். திருநீர் இட்டுக்குள் இந்த சாதனங்கள் தேவை. திருநீர் இட்டுக்குள், கழுத்திலே ருத்ராட்ச மாலையை போட்டுக்கொள், சிவனுடைய திருவடியை சிந்தையில் எண்ணிக்கொள், ருத்ராட்ச மாலையை வச்சு எண்ணிக்கொள் அல்லவா? ஆமா, இது ஒன்று ஒன்று தொடர்புடையது. இது இல்லாமல் அது இருக்கப்படாது, அது இல்லாமல் இருக்கப்படாது இல்லையா? ஆமா. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நிறைந்து அக்குமாலை கொடுவங்கையில் எண்ணுவார். ஆத்திர போட்டாலும் அளந்து போடு. 108 சொல்லு அல்லது 1008 சொல்லு. 1008 சொன்னியா உன்னுடைய வறுமை நீங்கும், உன்னுடைய நோய் நீங்கும், உன் குடும்பம் நன்றாக இருக்கும். ஆமா, நான் 1008 சொல்ல தவறதே இல்லையே.
ஆமா, எப்படியாவது சொல்லிவிடுவேன். தக்கவானவரா தகுவிப்பது நக்கல்லாமும் நமச்சிவாயவே. கேவலம் மனிதனாக பிறந்த நீ வானவனாக போகக்கூடும். சொல்லிவிடு. நமது குருநாதன் சொல்லுகிற ஆணை இது. ஆமா, யமன் தூதரும் அஞ்சுவர். யமன் தூதுவர் உன்னை கண்டா அஞ்சுவான்டா. யமன் தூதுவர்களே அஞ்சுவான்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கிற மனிதன் உன்னை கண்டு அஞ்ச மாட்டானா? இல்லையா? ஆமா, எண்ணிக்குள். யமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் நம்மை நன்னினால் நியமந்தான் நினைவார் தீனியான் நச்சி நயனந்தாமும் நமச்சிவாயவே கொல்வாரேனும். சைவ இலக்கணம் சொல்லுகிறது, நீ கொல்லக்கூடாது, கொன்றதை தின்னக்கூடாது. ஆமா, அப்படி நீ கொன்றியானால் உன்னை நரகத்தில் மல்லாக்க தள்ளி வச்சு குத்துவான் என்று திருமூல திருமந்திரம் சொல்லுகிறது அல்லவா? ஆமா. அதனால்தான் வள்ளல் பெருமான் கேட்டார், உன் வயறு என்ன சுடுகாடா? இத கோழியை வைக்கிற, ஆட்டை வைக்கிற, மாட்டை வைக்கிற, பன்றி கறியையும் வைக்க ஆரம்பிச்சுட்ட, சுடுகாடாது அப்படி கேட்டார் அவர் அல்லவா? கொல்வாரேனும் இவர் சாய்ஸ் கொடுக்கிறார். பரவாயில்லடா, நீ கொண்டு தின்னுக்கோ, பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு. யாரு? திருஞான சம்பந்தர். கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும். குணத்துல நாயா பேயான்னு இருக்கான் இல்லையா? பரவாயில்ல, சொல்லிவிடு. குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால். நீ என்பதால் சொல்லிவிட்டார். ஆமா, நான் சொல்லல, பெரியவர்கள் சொல்லுவார்கள். வள்ளுவர் குரல் கூட ஒரு இடத்துல என்பரான் என்று சொல்கிறார். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் பகுத்தவன் இல்லையா? நூலோர்னு அவர் சொல்றாரு. இப்ப எல்லாரும் நாம திருக்குறளை தூக்கிட்டு நாம தெரியணும், அவர் நூலோர்னு வேற ஒருத்தரை சொல்றாரு. அப்ப அதுக்கு முந்தைய இந்த நூல் இருந்திருக்கிறது, அந்த ஒழுங்கு அல்லவா? ஆமா. என்பதால் நல்லா நாவும் நமச்சிவாயவே. மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய, மந்தரம்னா மலை, மலை போன்ற பாவத்தை நீ செய்திருந்தாலும் பரவாயில்லை, பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு. மந்தரம் மன்ன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் ராவும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை. உன்னுடைய வினை சிந்திவிடும், செல்வமும் கிடைக்கும். எந்த செல்வம்? ஐயா, இந்த செல்வமும் கிடைக்கும், அந்த செல்வமும் கிடைக்கும். ஆமா, நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன நீங்க தவறாக எண்ணி விடாதீர்கள். நான் தினந்தோறும் 1008 சொல்றேன். நான் யாருக்கும் கடன்னு கையை நிறுத்தினதே கிடையாது. 83 வயசு. அப்ப நான் கோடீஸ்வரனா போயிட்டேன்னா? இல்ல, கிடையாது. என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அவன் கொடுக்கிறான், அந்த மந்திரம் கொடுக்கிறது. அவ்வளவுதான், அது போருமே, அது போரும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அல்லவா? ஆமா. செல்வமும் மல்குமால் நந்தி நாமும் நமச்சிவாயவே. அப்ப நீ செல்வத்தை நினைத்துதான் சொல்லுகிறாயா அப்படின்னு கேட்டு விடாதீர்கள், அதுவும் தேவை அல்லவா? ஆமா. நரகம் ஏழ்புக நாடினராயினும் உரை செய்வாயினராயில் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பதால் பரவம் நாமும் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்குள் கால் விரல் சங்கரம் ஊண்டலும் நலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமும் நமச்சிவாயவே. ராத்திரி 2 மணிக்கு எழுந்திருப்பேன், காதராகி பதியத்தை சொல்லிவிட்டு படுப்பேன். ஆமா, உறங்கும் போதும் சொல்லுவேன், விழித்த போதும் சொல்லுவேன், படுத்திருக்கும் போதும் சொல்லுவேன், நடக்கும் போதும் சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் தேவாரம் தான் எனக்கு. ஆமா, சொல்லாத நேரமே இருக்காது. உறக்கத்தில் இருக்கும் போதுமான எனக்கு இல்ல இருக்காதுன்னு. ஏன்? பெரியவர்கள் அருள் செய்த திவ்யமான பாடம் அல்லவா? அதனால்தான் தேவாரத்தை, திருவாசகத்தை சிவனே என நினைத்து பூசை பண்ண சொன்னார்கள். இப்பவும் திருமுறை பூசை என்று இருக்கிறது அல்லவா? ஆமா, அதை நான் செய்ய தவறுவதே இல்லையே, கிடையாது.
தவறவே மாட்டேன். முடியலன்னா ஒரு பூவால் தூக்கி போட்டுருவோம். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்குள் கால்வீரன் தங்கரன் மூந்தனும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாம் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணன் மன்னன் பாதந்தான் முடிநேடிய பண்பராய் யாரும் காண்பரிதாகி அளந்தவர் போதும் நாம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உண்மை கண்ண கஞ்சி மண்டையர் கையில் கண்டர்கள் ஐயர்கள் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்ணன் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயனும் சண்டையார் தமிழான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் ஏத்தவல்லார் என்பது ஒண்ணு, மகிழ்ந்து ஏத்தவல்லார் என்பது ஒண்ணு இல்லையா? ஆமா, இது நன்மை தரும் மருந்து இது என்று நாம மகிழ்ச்சியோடு அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆமா, அப்படி நமச்சிவாய மந்திரத்தை சொல் என்று சொல்லுகிறது விஞ்ஞான சம்பந்த தேவாரம். கடைசியாக சொல்லிவிட்டு சென்ற மாலையில் நந்தினாமம் நமச்சிவாய எனும் சண்டையா தமிழான சம்பந்தம் சொல். தன்னை தமிழான சம்பந்தம் தான் அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு பிராமணன் வந்து நான் தமிழன்னு சொல்லிக்க விரும்புறாங்களா? விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏதோ டாக்டர் உவே சாமிநாதையர் மாத்திரம் தமிழ் தாத்தான்னு பேர் வச்சுக் கொண்டாரு. அவரே வச்சுக் கொண்டாரு, இல்ல வேற யாராவது வச்சாங்களா தெரியாது. இன்னைக்கு இல்ல, பிராக்டிகல்ல நான் பார்க்கிறேன் இல்ல அல்லவா? ஆமா, ஆக தன்னை தமிழான சம்பந்தனே அவர் சொல்லிக்கத்தான் விருப்பப்படுறாரு அவர் இல்லையா? ஆமா, நந்திநாம நமச்சிவாய எனும் சண்டையார் தமிழான சம்பந்தன் சொல் சிந்தையார் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் பத்தபாசம் அறுக்க வல்லார்களே என்பது. ஆக மானக்கஞ்சார நாயனார் என்று ஒருவர் இருந்தார். அவரு ஒரு நாயனார். அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு நாளை காலையில விடிய காலம் கல்யாணம். இன்னைக்கு சாரட்ட ஒரு சிவனடியார் வந்தார். சிவனடியார் வந்தால் சிவனெனவே நினைத்து அவர்களை வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விழுந்து கும்பிடுவார்கள். அவர் சாப்பாடோ அல்லது உணவோ உடையோ எது தேவையோ அதை கொடுத்து அனுப்புவார்கள். ஆமா, அப்போ மனைவி வந்து வணங்கினா, இவர் வணங்கினாரு. நாளை கல்யாணம் நடக்க போற பொண்ணு வந்து வணங்கினா. அவளுக்கு நீண்ட கூந்தல். அந்த பொண்ணுக்கு அதை கேட்கத்தான் வந்தாரு. இந்த துறவிகள் மயில்னால இப்படி ஒரு வடம் போட்டுக்குவாங்க. அதுக்கு என்னமோ வடம்னு பேர். மயில்னால தரித்தது இந்த துறவிகள் போட்டுக் கொள்வார்கள். அது பெருசா இருந்தா, இவ்வளவு பெருசா இருந்தாக்கா அப்படி போட்டுக்கலாம்ல இல்லவா? அதுக்காக இவர் என்ன பண்ணாரு, அந்த சின்ன பொண்ணு வந்து வணங்கும் போது நாளை காலையில் கல்யாணம், இவருடைய கூந்தல் நமக்கு மயிர் வடத்துக்கு ஆகுமே அப்படின்னு சொன்னார். உடனே கத்தியை எடுத்தாரு. நாளை காலைல கல்யாணம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார்னு ஒருத்தர், ஒரு நாயனார், அவரும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறார் நாளைக்கு. இந்த மாமனார் வீட்டுல நடக்குது. அடியோட அறிஞ்சாராம் அந்த தலைமையில. கொஞ்சம் கூட விட்டு, கொஞ்சம் விட்டு வச்சாலாவது கொஞ்சம் குருவிவால் மாதிரி இருக்கும் இல்லையா? பரவாயில்லன்னு விட்டு இருக்கலாம். அடியோட அறிஞ்சாராம் அந்த தலைமையில. சாமி சாமி எடுத்துங்கன்னு நீட்டின போய் பார்த்தா இவரை காணோம். இந்த பொண்ணை திரும்பி பார்த்தாரு, தலையில அந்த தலைமையில ஒட்டிட்டு. மானக்கஞ்சார நாயனார் என்று அவருக்கு பேர். செயற்கரிய செய்கைகளை செய்தவர்கள் தான் இந்த நாயன்மார்கள். இதை நாம எண்ணி பார்க்கணும் என்பதற்காகத்தான் இடையிடையே 2 தேவாரத்தையும் வரலாறையும் உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறேன். அநேகமாக அடுத்த மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவாரம் திருவாசகம் பூரா சிடியில வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க வாங்கி பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தலைமுறைக்கு கேசட்டாக ஓடிவிட்டது. அடுத்த தலைமுறைக்கும் கேசட்டும் கிடைக்கும். இப்போ சிடியும் கிடைக்கும், கேசட்டும் கிடைக்கும் இல்லையா?
திருஞான சம்பந்தர் தேவாரம்னா 96 கேசட் அது. சீடியில வரும்போது என்ன ஆகும்? எப்படியும் 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும் இல்லையா? இதுதான் ஒரு கேசட்னா 30 ரூபாய் கொடுத்து வாங்கி போடலாம். இருந்தவங்கள் வாங்கி வைத்து வைங்கள். நம்ம தலைமுறைக்கு அது செய்கின்ற தொண்டு அல்லவா, அது நடக்கும்னு நினைக்கிறேன். கம்பெனிக்காரன் அடுத்த மாசம் போட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறான். நான் ராமையாவை இங்க இருக்காங்களா, ராமையாவை கேட்க சொல்லிருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய கட்டடத்தை வைத்து ஆளுகிறவர்கள் அவர்கள் இல்லையா, தமிழிசைக்கு என்றே இதை கட்டி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய புண்ணியம் பாருங்க இல்லையா. தமிழ்நாட்டில் இருக்கிற சிவன் கோயில்களை பூரா திருப்பணி செய்தவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தானே. நாட்டுக்கோட்டை நகரத்தார் எனக்கு சொந்தக்காரர் இல்லை. நான் வேற ஜாதி, அவர்களுடைய வேற ஜாதி. ஜாதியை பத்தி இங்க பிரச்சனை கிடையாது, செய்யதான் பெருசு அல்லவா. ஆமா, அப்படி நகரத்தாரு தமிழ் பாட்டு தமிழ்நாட்டில் ஒலிக்கலையேன்னு சொல்லிதான் அண்ணாமலை செட்டியார் கோடி கோடியா போட்டு கட்டி வச்சு அதுல அந்த கேசட் வெளியாகும் நினைக்கிறேன். அது வழக்கம் போல ராமையாவிட்ட அந்த பர்மிஷனை வாங்கிட்டு அப்புறம் அந்த பேப்பர்லாம் போட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆண்டவன் திருவருள். கேசட் வர்றதுக்கு யாரு திருவருள்? ஈசன் திருவருள். அதே மாதிரி இந்த CD வருவதற்கும் அவன் திருவருள் தான் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய 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 சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி.